நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம், நம்ம மைண்டுக்கு நோ ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்களும் உங்களோட லைஃப்பில் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வரலாமா? அது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம நாட்டோட 78வது சுதந்திர தினம். சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியம். பட் நம்ம மைண்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். நம்ம மைண்டுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடியது நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்சர்வ் பண்ணும். பாசிட்டிவை வந்து ரொம்பவே கம்மியாக தான் வச்சுக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அதிகமாக ஃப்ரீடம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு லேசினஸ், நம்ம எப்படிலாம் நெகட்டிவான விஷயங்களோ அதை நோக்கி தான் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்மளோட கவனம் போகும். எப்போதுமே வந்து நம்ம வந்து நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம வந்து எது சரி எது தப்புங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம், நம்மளால உணர முடியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டடாக இதெல்லாம் வந்து தப்பு, நம்ம இதை பண்ணால் நம்ம மேலே வருவோம் அப்படிங்கிற வந்து யோசனைக்கெல்லாம் நம்ம அப்படிங்கிற திங்கிங்கெல்லாம் நம்ம போய் நம்மளோட லைஃப் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அண்ட் நோ ஃப்ரீடம் கான்செப்ட். ஸோ நீங்களும் இந்த ஃப்ரீடம் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவனுக்கு தெரியப்படுத்துங்க.